ஹாய்ப்பா, குட் ஈவினிங். சாரி, இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்துருச்சு. இந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நமக்கு வந்து ஓஎஸ் அண்டு நெட்வொர்க்கிங் தான் நமக்கு டாபிக் கொடுத்துருந்தாங்க. நம்ம மோஸ்ட்டான ஓஎஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அது மாதிரி தான் பேசிக்கிட்டோம். இப்போது என்னென்னா நம்ம பண்ணலான்னா, நான் ஒரு பிபிடி அனுப்புகிறேன். அது ஜஸ்ட் வந்து அது நெட்டில் இருந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்தது தான். அது எக்ஸ்ட்ரா நம்ம அதில் எதுவும் இருக்காது. அது ஒரு தடவை பார்த்துருங்க. அதில் இருக்கிற கண்டென்ட்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த ஆர்டரில் கண்டென்ட் சொன்னாலே போதும். இப்போது ஓஎஸ்ன்றது வந்து லினக்ஸ் ஓஎஸ்எஸ்லாம் வந்து ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்லேருந்து, அதாவது அந்த இது யூனிக்ஸ்னு சொல்லுவோம்ல, அது அதிலேருந்து டிரைவ் ஆகி வந்த இது ஒரு கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸான ஓஎஸ் தான். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ். நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரிஸ் மட்டும் கொஞ்சம் என்ன அதுலேயே அந்த பிபிடிலேயே இருக்கும். அது மாதிரி ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ஓஎஸில் நமக்கு வந்து டிஸ்ட்ரோஸ்ன்னு இருக்குது. அதாவது இப்போது நம்ம விண்டோனாலே விண்டோ 8, விண்டோ 7, விண்டோ 10 அந்த மாதிரி சொல்கிறோம், விண்டோ 11 சொல்கிறோம்ல. இதெல்லாமே வந்து விண்டோஸோட ஒரே விண்டோஸ், அதோட வெர்ஷன்ஸ் தான். ஆனால் நமக்கு வந்து லினக்ஸில் வந்து அதே மாதிரி நமக்கு வெர்ஷன்ஸும் இருக்குது. ஒரு ஓஎஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு வெர்ஷன்ஸுமே இருக்குது. ப்ளஸ் நமக்கு டிஸ்ட்ரோஸுமே நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ லினக்ஸ்ன்னு ஒரு குரூப்புக்குள்ளே உபுண்டு இருக்கும், எக்ஸ் உபுண்டு இருக்கும், எல் உபுண்டு, கே உபுண்டு, காலி, லினக்ஸ் மின்ட்டு, ஃபெடோரா, பாப்பு, இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் வந்து டிஸ்ட்ரோஸ் இருக்குது நமக்கு. இப்போது நான் விக்னேஷ் அண்ணங்கிட்ட ஓகே நான் ஓஎஸ் மட்டும் ரெடி பண்ணிடுங்கண்ணான்ட்டு ஒரு ரெடி பண்ணுற ஒரு ஓஎஸை. அப்படி இல்லை, ஒரு ஓஎஸ்னும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓஎஸ் ஐஎஸ்ஓ ஃபைலாக கிடைக்கிறது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஓஎஸ் பற்றி தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போது மற்ற ஓஎஸை கம்பேர் பண்ணும்போது லினக்ஸோட ஓஎஸ்எஸ் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா லினக்ஸோட ஓஎஸ்எஸ் ஃபுல்லாக கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் தென் நம்ம இப்போ லைட் வெயிட் ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, ப்ராசஸர் வந்து நமக்கு ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். இப்போ விண்டோஸ்ன்னும் பொழுது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பு அந்த மாதிரி லேப்டாப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம லினக்ஸ் ஓஎஸ் போட்டாக்கா கொஞ்சம் ப்ராசஸிங் வந்து கம்மியாக இருக்கும். என்ன ரேமு, மெமரி கன்சப்ஷன் இது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோ அப்டேட்டு இந்தமாரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது அதில். ஸோ தான் லினக்ஸ் வந்து நம்ம பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து என்ன, இப்போ மெமரின்னு மட்டும் இல்லாமல் அது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லினக்ஸ்லேயே வந்து உபுண்டு வந்து கொஞ்சம் அதோட கிராஃபிக்ஸ்லாம் ஹெவியாக இருக்கும். பட் இந்த எக்ஸ் உபுண்டு, எல் உபுண்டுலாம் போகும்போது ரொம்ப லைட் வெயிட்டான கிராஃபிக்ஸ்க்கே கூட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தரும். அந்த மாதிரி தான் சொல்லலாம். இப்போது நம்ம ஓஎஸ் வந்து இவ்வளோ தான். இந்த டிஸ்ட்ரோஸு அது அந்த ஃப்ளேவர் உருவான காரணம் தான். இதில் வந்து நம்ம இப்போ டிஸ்ட்ரோஸ்லேயே வந்து குரூப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சூடோ ஏபிடின்னு போடுவோம். இப்போது நான் நீங்கள் காட்டுற பாருங்களா, சூடோ ஏபிடி ஜஸ்ட் நோ கமெண்ட். இப்போ இந்த சூடோன்றதுக்கு ரீசன் வந்து சூப்பர் யூசர் டூயிங். நம்ம இது போடலைனாலும் சில கமெண்ட்ஸ் வேலை செய்யும். பட் இந்த அட்மின் பர்மிஷன் கேட்குற கமெண்ட்ஸ்லாம் வந்து சூடோ போட்டால் தான் வேலை செய்யும். ஏபிடின்றது வந்து டெபியனுக்கான ஒரு பேக்கேஜ் மேனேஜர் மாதிரி. இப்போ டெபியன் வெர்ஷன்ஸ் இப்போ லினக்ஸ் நான் சொல்கிறேன்னா அதுலேயே வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ டெபியனு, ஆர்ச் லினக்ஸு, பாப் ஓஎஸ் இதெல்லாம் வந்து தனித்தனி இதுக்குள்ளே வரும். இப்போ இந்த ஏபிடி ஏன் போடுறோன்னா, இந்த பேக்கேஜ் மேனேஜர்லேருந்து எனக்கு டேட்டாஸ் தேவைன்ற மாதிரி நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த ஏபிடின்றது வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த டெபியன் நான் சொன்னல, இதை நீங்கள் எப்போ வந்து டிஃபால்ட்டாக பார்க்கலாம்னா, இப்போ விண்டோவில் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அது ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னா .exeன்னு ஒரு ஃபைலில் போட்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த ஃபைல் தான் வரும். லினக்ஸ்ன்னு பார்க்கும்போது .debன்ற ஃபைலாக தான் வரும். அதனால தான் இந்த டெபியன்ன்றது தான் இதோட ஆர்கிடெக்சர். ஸோ இப்போது ஒரு ஓஎஸ் எப்படி போடலாம், அதோடைய இதெல்லாம் இப்போ விர்ச்சுவல் மிஷினில் நான் போட்டு காட்டுறேன். ஓஎஸ் வந்து எப்படி விர்ச்சுவல் மிஷினில் ஃபஸ்ட்டு இது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம டிஃபால்ட்டாக அங்கே உபுண்டு அது மாதிரி எதனா போட்டால் கீழே மாறிடும். நான் நியூ ஓஎஸ்னு பேர் வர்றதுனால இப்படி கேட்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு
இதெல்லாமே வந்து விர்ச்சுவல் மிஷினோட ப்ராப்பர்ட்டி தான். இதுக்கு ஓஎஸ் போடும் இப்போ நான் செய்கிற ஸ்டெப்ஸுக்கும் ஓஎஸோட ஸ்டெப்ஸுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. எவ்வளோ ரேம் நமக்கு அந்த ஓஎஸ்க்கு தேவை, எத்தனை கோர் சிபியூ வேணுன்றதை அலோகேட் பண்ணுறது. இப்போது இதில் தான் வந்து நம்ம எவ்வளோ டிஸ்க்கு, அதாவது இப்போ 20 GB ஸ்பேஸ் வேணுமா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு 30 GB மட்டும் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்போது இது ஒரு வீடியோ இமேஜ்னால் நம்ம டேரெக்டாக அங்கேயே கொடுத்துக்கலாம். பட் இது ஒரு வீடியோ இல்லை அப்படின்னும் போது நம்ம சிடி வந்து தனியாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் இதுக்காக மட்டும் இந்த பர்பஸ் தான் இது. வீடியோ இல்லைன்னா இந்தமாதிரி தனியாக இம்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதே இப்போ வீடியோனா இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குனே கொடுக்குறது, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போது டவுன்லோட்ஸில் இந்த காலி லினக்ஸோடது இருக்குதுல்ல விர்ச்சுவல் மிஷினு, இது வந்து சைஸ் கீழே பாருங்களா 35 GB வந்து இதோட சைஸு. இது ஜஸ்ட்டு ஓப்பன் வித்து கொடுத்து ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். ஆனால் இது ஓஎஸ் போடுற ப்ரொசீஜரில் இது வராது. ஒரு ஓஎஸ் நம்ம போடும்போது வந்து பார்ட்டிஷன்ஸ்னு ஃபஸ்ட்டு பிரிப்போம். ஒரு டியூல் ஓஎஸ் போடுறோம்னா நம்ம பார்ட்டிஷன்னு பிரிப்போம். சிங்கிள் ஓஎஸ்னாலுமே கூட இப்போ ரூட்டு, இப்போ நம்ம விண்டோவில் சொன்னால் சி ட்ரைவ் டி ட்ரைவ் சொல்கிறோம், அது மாதிரி ரூட்டு அது மாதிரி வந்து பிரிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுலேயே நான் காட்டிடுறேன். நம்ம வந்து இப்போ ஒரு ஓஎஸ் வந்து நம்ம பூட் பண்ணணும்னா இப்போது விர்ச்சுவல் மிஷினில் எப்படி இருக்கும், நம்ம நார்மலாக வந்து ஓஎஸ் எப்படி லேப்டாப்பில் இல்லை சிஸ்டம்லேயே போடணும்னா ஒரு டைப்புக்குமே வந்து ஒரு வெர்ஷன் இது இருக்கும். F12 F2 அது மாதிரி பூட் கீ இருக்கும். அதை கொடுத்து அந்த பூட் மெனுவை போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பூட் பண்ணி வச்சுருக்கிற பென்ட்ரைவோட இதை காட்டும். பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணுறது வந்து லினக்ஸ் மிஷினில் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து டிஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இப்போ இதில் வந்து நான் பென்ட்ரைவ் எதுவும் இல்லை அப்படி நம்ம பென்ட்ரைவ் சூஸ் பண்ணியிருந்தோம்னா இங்கே அதுமாதிரி ஒரு டிஸ்க்காக காட்டும். அதில் போயிட்டு ரீஸ்டோர் டிஸ்க் இமேஜ்னு இருக்கும். அதில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்க் இமேஜ் வந்து அது மாதிரி ஓஎஸை சூஸ் பண்ணும்போது காட்டிடும். அது நீங்கள் அதை கொடுத்து பூட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காட்டுறல இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் இருக்கும். இப்போ இந்த இன்ஸ்டால் பேஜுக்கு வந்து வந்துடும். அது நம்ம இப்போ இந்த ஓஎஸை பொறுத்த வரைக்கும் உபுண்டுல ட்ரைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரைன்ற ஆப்ஷன் வந்து எப்படின்னா, ட்ரைன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் உள்ள போனீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் தான் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிஸ்க்கு, பட் லைவ் ஹார்ட் டிஸ்க்காக இருக்கும். அது நீங்கள் எல்லா வேலையுமே செய்யலாம், எல்லா சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லா வேலையும் பிடிஎஃப் பார்க்குறது எல்லாத்தையுமே செய்யலாம். ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓஎஸ் இருந்துச்சுல அது மட்டும்தான் இருக்கும். உங்களோட யூசர் டேட்டா ஃபுல்லாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இது எதுக்காக இந்த ஆப்ஷன்னா, எனக்கு இந்த ஜியூஐ எப்படி இருக்குது, என்னால் இந்த ஓஎஸ் யூஸ் பண்ண முடியுமா போட்டு பார்த்து செக் பண்ண, ஒரு டிஸ்கில் போட்டு பார்க்குறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஓகே இந்த ஓஎஸ் ஓகேன்னா நம்ம வந்து அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டால் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஒரு நார்மல் இப்போ உபுண்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து, அதாவது லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக இந்த ப்ரொசீஜர் தான் இருக்குது. ட்ரை இன்ஸ்டால் ரெண்டுமே இருக்கும். அடுத்து வந்து கீபோர்ட் லேஅவுட் டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து இங்கிலீஷ் தான் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். இப்போது இது வந்து டிஃபென்ஸ் தான். இப்போது நாம் வந்து எந்த எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் அப்டேட்ஸ் இப்போ வேணான்னிடுறோம். நமக்கு வந்து நெட்வொர்க் ஸ்பீடு கம்மி, ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடலாம், அப்புறமா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்னா நம்ம உள்ளே போய் இப்போ நான் ஒரு ஏபிடி அப்டேட் கொடுத்தோம்ல அது மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தோம்னா சிஸ்டம் அப்டேட் ஆகிடும். ஓஎஸ் போடும்போதே தான் இதை செய்யணும்னு இல்லை. பிகாஸ் இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த டவுன்லோடாகி அப்டேட் ஆகிற அந்த டைமே சேர்த்து ஓஎஸில் எடுக்கும். தேர்ட் பார்ட்டி கிராஃபிக்ஸ் எதனா வேணும்னா நீங்கள் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ரொசீட் பண்ணுறேன்.
அதே மாதிரி இப்போது ஃபைல் சிஸ்டம்னு அடுத்து ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைல் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 2 ஆப்ஷன் நெக்ஸ்ட்லேருந்து இது எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டு இது கொடுத்தோம்னா மொத்த ஹார்ட் டிஸ்கையுமே எரேஸ் பண்ணிவிட்டு உபுண்டு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போடும். இல்லை எனக்கு வந்து நான் பார்ட்டிஷன் பிரிக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு தேவை இருக்குதுன்னீங்கன்னா நீங்கள் இதில் சம்திங் எல்ஸ் போகலாம். இப்பொழுது விர்ச்சுவல் மிஷின்ன்றதுனால நம்ம இது போட்டாலே ஏதாவது அங்கே 30 GB செலக்ட் பண்ணோம்ல, அந்த 30 GB வந்து அப்படியே இது ஃபார்மேட் பண்ணுறதா நினச்சிக்கும். ஆனால் விர்ச்சுவலாக இது ஃபார்மேட் பண்ணாது. சம்திங் எல்ஸ் கொடுத்தோம்னா நம்ம ஃபிசிக்கலாக பார்ட்டிஷன் பிரிக்கலாம். இப்போ சம்திங் எல்ஸ் கொடுத்து உள்ளே வரேன். நான் வந்து கொடுத்த அந்த 33 GB சம்திங் 30 GB கொடுத்தேன்ல, அது மட்டும் எனக்கு காட்டும். இந்த 32 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். இப்போது ப்ரைமரி பார்ட்டிஷன்ன்றது வந்து இந்த ரூட்டு பூட்டு அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல்ன்றது வந்து அதாவது ரூட்டு ஹோமு அந்த மாதிரி லாஜிக்கல் பார்ட்டிஷன்ன்றது வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். பட் ப்ரைமரி வந்து லிமிட்டடு, பிகினிங் ஆஃப் த ஸ்பேஸ் எண்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வச்சு அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ இதில் வந்து ext4 ஃபைல் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்பேப்னு ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். பிசிக்கல் வேல்யூ என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது பிசிக்கல் வேல்யூ என்கிரிப்ஷன் தேவைப்பட்டால் சிலது வந்து கேட்காது, சிலதில் கேட்கும். ஸ்வாப்ன்றது வந்து எதுனா ஒரு விர்ச்சுவல் ரேம் மாதிரி. அது இப்போ நம்ம 4 GB ரேம் தான் இருக்குது நம்ம சிஸ்டத்தில். எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ரேம் வேணும்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற பிரிச்சு நம்ம ரேம் ஆகிக்கலாம். இப்போ ஃபோன்லாம் வந்து எக்ஸ்டெண்டபிள் ரேம் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து ரேம் அலோகேட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்வாப் ஏரியாவில் வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து ரேமாக வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஒர்க் பண்ணணும். பட் வந்து நமக்கு ஒரே ஒரு இதில் ப்ராப்ளம்னா ஹார்ட் டிஸ்கோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு தான் டிஃபெக்ட் ஆகும் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்குறது ext4 வந்து ரூட் கொடுக்கும். ரூட் தான் வந்து ஓஎஸ் இருக்கிற இடம். பூட்டுன்றது வந்து அந்த பூட் சிஸ்டத்துக்காக தருது. ஒரு 400 300 எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. தரணும் ஒரு 400 300 MB கொடுத்தாலே போதும். இது ஹோம்ன்றது தான் வந்து நம்மளோட யூசர் டேட்டாலாம் இருக்கிற இடம். நம்ம ஏன் இந்த பார்ட்டிஷன் பிரிச்சிடணும்னா ஓஎஸ் சம்திங் எதனா கிராஷ் ஆகிட்டா கூட இந்த ரூட் மட்டும்தான் போகும். ஹோம் வந்து அப்படியே இருக்கும். நம்மளால் வந்து செக்யூரிட்டி பைபாஸ் பண்ணிட்டு உள்ளே போய் ஹோமில் இருக்கிற டேட்டாவெலாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரூட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் எவ்வளோ தூரம் இன்ஸ்டால் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் கொடுக்கலாம். இப்போ ஒரு நான் 20 GB அதாவது 15 GB தரேன் ரூட்டுக்கு, ஒரு ப்ரைமரி பார்ட்டிஷனாக அது தந்துடுறேன், நான் அதாக கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு 10 GB வந்து நான் ஹோமுக்கு தரேன். இப்போதைக்கு நான் ஸ்வாப் தரணுன்னாலும் தரலாம். இப்போ ரேம் எக்ஸ்டெண்டபிள் பண்ணணுன்றவங்க வந்து ஸ்வாப் கொடுத்துப்பாங்க. மீதிக்கிற 8 GBயில் வந்து ஒரு 500 MB லாஜிக்கல் பார்ட்டிஷனாக பூட்டுக்கு தரேன். அடுத்து ஸ்வாப்பு கொடுக்கலாம். நம்ம மீதி எடுத்து ஸ்வாப்பு கொடுத்து விட்டுறலாம். 8 GB வந்து எனக்கு ஸ்வாப் மெமரியாக 7.5 GB ஸ்வாப்பாக இருக்குது. என்னோடய ரேம் போக இந்த 7.5 GB என்னால் ரேம் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஸ்பீட் மட்டும் இந்த 7.5 யூஸ் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். கொடுத்துட்டு இங்கே வந்து நிறைய டிஸ்க் இருக்கும், நிறைய டிஸ்க் செலக்ட் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வச்சுருப்பீங்க, பென்ட்ரைவ் போடுறீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் தனியாகவும் ஹார்ட் டிஸ்க் தனியாகவே காட்டும். நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை எத்தனை பார்ட்டிஷன் பிரிச்சிங்களோ அத்தனை பார்ட்டிஷனாக இங்கே காட்டும். ஸோ நீங்கள் இதில் என்ன அர்த்தம்னா பூட் லோடர் வந்து எதில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். அது வந்து நீங்கள் எதில் ஓஎஸ் போடுறீங்களோ, அதாவது இப்போ ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸ் போடுறீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் ஹோல் ஹார்ட் டிஸ்க் அது 500 GB 250 GB அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இப்படி ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அது பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு டேபிள்ஸ் நம்ம காட்டும். ஓகேவானு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து டைம் அண்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இப்போ டைமிங் வந்து உங்களுக்கே தெரியும், கொல்கத்தா தான் லினக்ஸ் வந்து டிஃபால்ட் டைமிங்கு. ஜஸ்ட்டு நம்ம எங்கே செலக்ட் பண்ணாலும் கொல்கத்தா டைமிங் தான் நமக்கு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு. அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு
லாகின் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துட்டிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு டைம் அந்த ஷட் டவுன் ஆகிட்டு ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது கேட்கும். ஸ்லீப்பில் போட்டு உள்ளே போகும்போதெல்லாம் அப்பப்போ கேட்டுன்னு இருக்காது. அது ஒரு ரெக்யூர் பாஸ்வேர்ட் டு லாகின்னா ஒரு தடவை லாகின் பண்ணும்போதும் கேட்கும். நிக் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு. இப்போ இதில் வந்து ஓஎஸ்ன்னு வைக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து ஓஎஸ். அவ்வளோதான். ஓஎஸ் வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ப்ராப்பராக நடந்து முடியறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். ஓஎஸ் வந்து நமக்கு போட்டுரும். அது அவ்வளோதான். நம்ம இதில் வந்து பார்க்க ஓஎஸ் போகிறது ஸ்டெப் இவ்வளோ. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் ஓஎஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பூட் ஆகி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அந்த பிபிடி பற்றி மட்டும் கொஞ்சம் நான் அப்படி சொல்லிடுறேன். இது ஜஸ்ட்டு கண்டென்ட்டு ChatGPTலேருந்து எடுத்தது தான். இப்போது லினக்ஸ் டிஸ்ட்ரோ, லினக்ஸ் வந்து அதான் ஓப்பன் சோர்ஸு, யூனிக்ஸ் பேஸ்ட். அந்த மாதிரி யூனிக்ஸ்ன்றது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேராக இருந்துச்சு. இந்த நம்ம ஆப்பிலையும் லினக்ஸையும் பார்த்தாலே மோஸ்ட்டாக அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு இருக்குதுல்ல, இது யூனிக்ஸோடது. யூனிக்ஸோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸு தான். அதுலேருந்து க்ளோன் பண்ண லினக்ஸுமே யூஸ் பண்ணிக்கிச்சு, மேக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிச்சு. பட் விண்டோ வந்து மோஸ்ட்டாக கமாண்ட் லைனாக இருக்காது. ஏன்னா அது யூனிக்ஸ்லேருந்து க்ளோன் பண்ணி ப்ராப்பராக வந்தது கிடையாது. அதனால தான் இப்போ ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி, லினக்ஸ் வந்து கொஞ்சம் செக்யூர்டான சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் ரிசோர்ஸையுமே வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா லைட் வெயிட்டான ஓஎஸ். இது அதிகமாக CPU கன்சப்ஷன் இருக்காது. லினக்ஸோட ஹிஸ்ட்ரி, அதாவது லினக்ஸ் ஸ்டார் வேர்ல்ட்ஸ்ன்றவர் தான் வந்து லினக்ஸ் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார். அது ஒரு ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ்லேருந்து இருந்தது. அது ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆர்கிடெக்சர் தான். கர்னல்ன்றது வந்து ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து இது கோர் மாதிரி. இது கர்னல் தான் வந்து மொத்த ஹார்ட்வேருக்கும் ஓஎஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு லேயர் மாதிரி வந்து கர்னல். டைரெக்டாக ஓஎஸ் வந்து கர்னல் தான் ஓஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஷெல்லுன்றது வந்து ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான். நம்ம நார்மலாக இது செய்கிறோம்ல, இப்போ இந்த டெர்மினல் இதுவுமே வந்து ஒரு ஷெல் தான். இது பேஷ்னுவாங்க, BASH. அந்த மாதிரி நிறைய ஷெல்லு லினக்ஸுக்கே இருக்குது. இது வந்து எதுக்குன்னா யூஸருக்கும் கர்னலுக்கும் நடுவில் இருக்குது. இந்த கர்னல் சொன்ன மாதிரி கர்னல் தான் வந்து டைரெக்டாக ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓஎஸ்ஸால் ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ண முடியாது. கர்னல் தான் ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணும். ஓஎஸ் வந்து நம்ம யூஸர் கொடுக்குற இன்புட்டை சாஃப்ட்வேரில் கொடுக்குறதுனா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஓஎஸ் தான் அதை கர்னல் கிட்ட சொல்லி ஹார்ட்வேர் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லும். ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர் ஓஎஸ்ஸு, கர்னலு, அப்புறம் தான் ஹார்ட்வேர் இருக்கும். இந்த ஷெல் எதுக்கு பயன்படும்னா யூஸருக்கு வந்து கர்னல் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஓஎஸ் இல்லாமலே. அதனால தான் இதில் இப்போது ஓஎஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா GUI தேவைன்னா தான் ஓஎஸ் யூஸ் பண்ணணும். இந்த சர்வர்ஸ் எல்லாம் வந்து ஓஎஸ் லினக்ஸ் ஓஎஸ் போகிறது வந்து டைரெக்டாக டெர்மினல்லே அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. நிறைய GUI இருக்காது இதில். ஸோ அந்த ஓஎஸ் நமக்கு தேவைப்படுறது இந்த GUIக்காக தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுதான் உபுண்டு ஸ்டோரு. இதை வச்சுமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். டேரெக்டாக டெர்மினலையும் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ டேரெக்ட் டெர்மினல்ன்ற போது கர்னல் கூட டேரெக்டாக என்னால் பேச முடியும் இந்த ஷெல்லை வச்சு. லைப்ரரிஸ் வந்து அவ்வளோதான். சிஸ்டம் லைப்ரரிஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான். இது கர்னல் கூட பேசுகிற ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்காக யூஸ் பண்ணுறது. சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இது மாதிரி தான். உபுண்டு நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம்ன்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸு, கஸ்டமைசபிளாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான மாதிரி ஓஎஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டியானது, பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லைட் வெயிட்ன்றதுனால இது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். இது மாதிரி கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து உபுண்டு லினக்ஸ் ஓஎஸ்க்கு அதிகம். ஏன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸு வேர்ல்டு வைடு வந்து இது கம்யூனிட்டி இருக்குது. இதில் ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூன்னா சீக்கிரமே வந்து கிளியரன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். லினக்ஸோட டிஸ்ட்ரோஸ் நான் சொன்ன மாதிரி தான். லினக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து சிஸ்டம் லைப்ரரிஸ். ஈச் டிஸ்ட்ரோஸுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக. இப்போது நான் உங்களுக்கு காட்டணும்ல, இது ஆல்ரெடி இப்போது நியூஓஎஸ் வந்து எக்ஸுபுண்டு தான். எக்ஸுபுண்டு வந்து ஒரு டெஸ்டிங்காக போட்டது. காலி வந்து இதுக்காக சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அந்த வேலைக்காக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து மோஸ்ட்டாக இன்பில்ட்டாகவே நிறைய டூல்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதனால் காலி டைரெக்டாகவே யூஸ் பண்ணுவோம்.
அதுமாதிரி டைப்ஸ் ஆஃப் லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ் நாங்கள் சொன்ன மாதிரி தான் டெபியன்ன்றது வந்து .debன்னு இருக்கும். அதில் தான் வந்து டெபியன்னே ஒரு ஓஎஸ்மே இருக்குது. இதில் நம்ம பிளக் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ஓஎஸ் டெபியன்னே ஒரு ஓஎஸ் இருக்கும். உபுண்டு, லினக்ஸ் மின்ட்டு எல்லாமே வந்து டெபியன் பேஸ்டு. ரெட் ஹேட் பேஸ்டு வந்து ஆர்எல், சென்டோஸ், ஃபெடோரா, ரெட் ஹேட் பேஸ்டு இதெல்லாம். ரெட் ஹேட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஒரு கம்பெனி. பட் வந்து இதுமாரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்டான கம்பெனி தான். ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இல்லை ரன் ஆகிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆர்ச் பேஸ்டுன்னுவாங்க இதை. இது வந்து ஆர்ச் லினக்ஸு, மாஞ்சரோ, அதர்ஸ் இதை தவறையுமே வேறு ராஸ்பெரி பைன்றதெல்லாம் வந்து இதுக்காக டைரக்ட் ஹார்ட்வேர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இந்த காலி லினக்ஸு நான் காட்டினில்ல, இந்த மாதிரி இதை தாண்டியுமே இன்னும் வேறு சிலது கூட இருக்குது. இது வந்து இதெல்லாம் பாப்புலரான லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ் லிஸ்ட்டு. உபுண்டு யூசர் ஃப்ரெண்ட்லி, பிகினர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபெடோரா வந்து டெவலப்பர்ஸ் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம். டெபியன் வந்து ஸ்டேபிளானது. ப்ளஸ் வந்து சர்வர்ஸுக்கு தான் மோஸ்ட்டாக டெபியன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட GUI கம்பேர் பண்ணும்போது சர்வருக்கு வந்து அது நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஆர்ச் லினக்ஸ் வந்து கஸ்டமைசபிள் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ காலி லினக்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டிக்காக. லினக்ஸ் மின்ட்டு இது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இது மாதிரியே இருக்கும், விண்டோ மாதிரியே இருக்கும். லினக்ஸ் மின்ட்டு லினக்ஸ் ஓஎஸ் தான். பட் யூஸ் பண்ணும்போது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விண்டோவில் யூஸ் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க அவங்களுக்கு. அந்த GUIயில் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த விண்டோஸோட ஆப்ரேஷன்ஸ் மாதிரியே தெரியும். ஸோ விண்டோவிலேருந்து வரவங்களுக்கு வந்து ஒரேடியாக ஒரு GUIயில் இருந்துட்டு ஒரு கமெண்ட் லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இன்பிட்வீனில் இந்த லினக்ஸ் மின்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு லினக்ஸ் ஒரு அறிமுகம் மாதிரி இருக்கும். ஒரு கமெண்ட் லைன்னா எப்படி வேலை செய்யுன்றது. லினக்ஸ் வந்து யூஸ் கேஸஸ் அதாவது டெஸ்க்டாப்புக்கு வந்து விண்டோஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. உபுண்டு, லினக்ஸ் மின்ட், ஃபெடோரா இதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் ஓஎஸ் தான். அது சொன்னால் சர்வருக்காக. இதில் வந்து கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்காது. நாங்கள் சொன்னதில்ல ஷெல் வந்து டைரெக்டாக கர்னல் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓஎஸ் நமக்கு தேவைப்படுறதே யூசர் வந்து கர்னல் கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான். இப்போ அந்த ஓஎஸ் அதுமாரி ப்ளஸ் வந்து GUI வந்து தரும். GUIக்காகவும் ஓஎஸ் தேவைப்படும். இப்போது நமக்கு GUI நிறைய தேவையில்லை, நமக்கு ஒரு ஓஎஸ் வேணும். அதில் வந்து டைரெக்டாக கர்னல் கூட நம்மளால் பேசிக்க முடியும், அது ஒரு ஷெல்லு மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்ற பர்பஸ் வந்து இந்த டெபியன் மாதிரியான ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லினக்ஸ்லேயே வந்து நீங்கள் சர்வர் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் போட்டேன், சர்வர் வெர்ஷன் வேணாலும் போடலாம். இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி பேரட்டு, காலி லினக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு தேவையான டிஃபால்ட்டான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கும்ல. இப்போது என்மேப்பு அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாமே வந்து நிறைய இதில் இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம எதையுமே எக்ஸ்டர்னலாக போட வேண்டியிருக்காது. இது டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து ஃபெடோரா யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து இப்போது டெவலப்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்கல்ல டூல்ஸு, அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். டிபெண்டன்சி ஃபெயிலியர் வராது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இன்ஸ்டால் பண்ணி அந்த அவங்க டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எம்பெடட் சிஸ்டம் இது வந்து கொஞ்சம் ஹார்ட்வேர், ப்ராசஸர், சிப்ஸு இது கூடலாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒன்று. அது யோக்டோ ப்ராஜெக்ட், ஓப்பன்ரெட் இதெல்லாம் வந்து டெஸ்க்டாப்பில் போடுறதில்ல. இந்த IoT ப்ராடக்ட்ஸ் இருக்குதுல்ல அதில் போட்டு யூஸ் பண்ணுறது. எஜுகேஷன் பர்பஸ்க்காகவே வந்து உபுண்டுஸ்லாம் இருக்குது. அதான் அங்கே சொன்ன மாதிரி தான் பெனிஃபிட்ஸ் வந்து இது காஸ்ட் எஃபெக்டிவ், ஃப்ரீ டு யூஸ், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது இதோட ஓஎஸ் மட்டும் இல்லை, இதில் சாஃப்ட்வேர்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்கும். அதேமாதிரி வந்து ஸ்டேபிளான ஒரு ஓஎஸ்ஸு, செக்யூரான ஓஎஸ்னா. ஏன்னா இதில் ஒரு பக் இருக்குதுன்னா அதை கண்டிப்பாக யாராவது ஒரு டெவலப்பர் வந்து பார்த்துருப்பாங்க, இல்லை ஒரு ஃபாஸ்ட்டில் இருக்கிற யாராவது ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் வந்து எத்திக்கல் ஹேக்கரோ பார்த்துருப்பாங்க. உடனே அதுக்கு வந்து பக்கு கிளியர் பண்ணி அது பேட்சோ இல்லை அதுக்கு அப்டேட்டட் வெர்ஷனோ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு செக்யூரான வெர்ஷன். ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டி இருக்குதுன்னா ஓல்டு மாடல் சிஸ்டம்லேயும் ஒர்க் ஆகும். ரொம்ப பழைய காலத்து சிஸ்டம் அப்படின்னும் போது விண்டோஸ் அது வந்து சப்போர்ட் இருக்காது. பட் லினக்ஸ் வந்து ரொம்ப பழைய காலத்து சிஸ்டமாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும். இது அந்த வெர்ஸ்டைல் வந்து இதுக்காக டெஸ்க்டாப்பும் யூஸ் பண்ணலாம், சர்வர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், எம்பெடட் சிஸ்டம்லையும் யூஸ் பண்ணலாம் இந்த லினக்ஸோட டிஸ்ட்ரோஸை. இப்போ விண்டோஸ்னு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி யூஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண முடியாது. லினக்ஸை வச்சுருக்கிற ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் இது அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண இதாக இருக்கும். இங்கேயும் சர்வர்ஸ் வந்து வெப் சர்வர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அமேசான், கூகுள் லினக்ஸோட சர்வராக தான் இருக்கும் அது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குதுல்ல, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸே வந்து லினக்ஸ் கர்னலில் தான் ஓடும்.
அடுத்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கிட்டு டாக்கரு இதெல்லாமே கூட ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். பட் இதெல்லாம் லினக்ஸ் கூட வந்து ஈஸியாக மைக்ரேட் ஆகிக்கும். சைபர் செக்யூரிட்டி வந்து எத்திக்கல் ஹேக்கிங் மோஸ்ட்டாக அந்த காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை பேரட் ஓஎஸ் யூஸ் பண்ணுவோம். எம்பர்டடுக்கு வந்து ஐஓடி அந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு அப்ளிகேஷன்ஸுக்குமே வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எஜுகேஷன் வந்து கோடிங் அண்ட் சிஸ்டம் என்கரேஜ்மெண்ட்டு, அப்புறம் இந்த சிஸ்டம் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்கள்ல, யூசர்ஸ் மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரியான சிஸ்டம் இன்ஜினியரிங்னால் இப்போது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சிஸ்டம் இன்ஜினியராக இருக்கிறாருன்னா அந்த இது ஹார்ட்னிங் பண்ணுறது, யூசர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான இதுக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு அவ்வளோதான், அடுத்து கன்க்ளூஷன் தான். லினக்ஸ் வந்து பவர்ஃபுல்லான இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு மோஸ்ட்டாக இதில் எதுவும் இருக்காது. இது நான் என்ன சொல்கிறேன், இது ChatGPT மாதிரி நெட்லேருந்து எடுத்தது தான் இது டேட்டா ஃபுல்லாக. பட் இதுவே போதும் நம்ம இந்த லினக்ஸோட சொல்கிறது. அப்புறம் வந்து ஓஎஸ் வந்து நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெர்ஷன்ஸுக்குமே என்னென்ன பர்பஸ் இருக்குது அது மாதிரி பாருங்கள். நானும் அதை பார்த்து அனுப்புகிறேன். இப்போது நான் சொன்ன மாதிரி தான், இப்போ காலினா அதுக்கு ஒரு சில வேலை இருக்குது, டிபிஎன்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கும், உபுண்டுனா அதுக்கு ஒரு சில வேலை இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா இதை பார்த்துட்டு கட் பண்ணிப்போம். அதர் தென் தட் ஓஎஸ் வந்து நமக்கு வேறு ஓஎஸ் கான்செப்டெல்லாம் இவ்வளோ தான். நெட்வொர்க்கிங் மட்டும் வேணும்னா ஏன்னா இப்போ நெட்வொர்க்கிங் அதில் போட்டாங்க, இதில் வந்து ஆட் பண்ணலை. நம்ம ஓஎஸ் மட்டும் சொன்னால் போதும் நினைக்கிறேன். நெட்வொர்க்கிங்குமே ப்ராப்ளம் இல்லை, அது வேணுனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரி, இப்போதைக்கு இது முடிவுன்னு நம்பிக்கை இல்லை. நான் இந்த வீடியோ மட்டும் அனுப்புகிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் இதில் எதனா டவுட் இருக்குது, எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை மட்டும் கூட சொல்கிறேன். ஓஎஸ் போகிறது இவ்வளோ தான். இப்போ ஓஎஸில் பார்க்க வேண்டியது அவ்வளோ ரியல் கான்செப்ட் அவ்வளோதான். அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, ஷெடியூலிங் இதெல்லாமே கூட வந்து ஓஎஸில் வந்து தேவைப்பட்ட சொல்லலாம். பட் இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக சொல்லணுமான்னு தெரியல. ஃபைல் மேனேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, நான் காட்டினல EXT எல்லாம் ஃபைல் சிஸ்டம் தான். ext4 வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபைல் சிஸ்டம். ஜஸ்ட் இவ்வளோ போதும். அதர் தன் தட் வேணும்னா இதுக்கப்புறம் இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை சொல்கிறேன். தேங்க்யூ. நான் நாளைக்கு வந்துடுவேன், நாளைக்கு பார்ப்போம்.